ஹாய் அன்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நேற்று நான் 2 வடக்கு நண்பர்களை மீட் பண்ணேன். ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாகவே குஜராத்தில் தான் இருக்கேன். அவங்க பேசிக்கிட்ட அந்த கான்வர்சேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன் எனக்கு உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவே இருந்துச்சு. ஒரு பையன் எப்படியெல்லாம் ரீசன் சொல்லி இந்த சொசைட்டி மட்டும் இல்லை, அவனையேவும் அவனுடைய ஃபேமிலியும் ஏமாத்துறான் அப்படிங்கிறத ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில் ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் 3 பேர் ஒரு டீ கடையை மீட் பண்ணிக்கிட்டோம். அதில் ஒருத்தன் மட்டும் தான் என்னோடய ஃப்ரெண்டு. இன்னொருத்தன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க 2 பேரும் ரிலேட்டிவ் போல். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிருக்கான். 3 மாதத்தில் வேலை பிடிக்கலன்னு சொல்லி வந்துட்டான் போல். உடனே இந்த பையன் கேட்டான், என்னடா வேலை பிடிக்கலன்னு சொல்லி ஓடி வந்துட்டியாமே அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் எனக்கு வேலை பிடிக்கல பையா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்துட்டேன் அப்படின்னு. உடனே இவன் கேட்குறான், வீட்டில் சோறுக்கே வழி இல்லை, வீட்டோட சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அப்பயும் வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வேலைன்னு கேட்டேனே. இல்லை அப்போ நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அப்போ மட்டும் மேனேஜ் பண்ண முடியுது, இப்போ மட்டும் ஏன் மேனேஜ் பண்ண முடியல? உண்மையாகவே வேலை பிடிக்கல அப்படின்னு யோசிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த வேலைக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வீட்டில் ஓகே மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு ஏன்ட்ட சொன்னான். பாஸ் அது எப்படின்னா, இன்னும் சிம்பிளாக நான் சொல்கிறேன் பையா, இன்கேஸ் அது ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்துச்சு, இவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடியா வருவான், அங்கே சும்மா உட்காந்து தேய்ச்சிட்டாவது சம்பளம் வாங்கணும்னு நினைப்பான்ல. ஸோ வேலை பிடிக்கல அப்படிங்கிறது ஒன்று, அந்த வேலையெல்லாம் அதிக ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும், இல்லை அப்படின்னா வீட்டில் அதிக ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். இந்த 2 ரீசனுக்காக மட்டும்தான் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இங்கே பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த வேலையில் உங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சதாகிடுது, இல்லை கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் பிடிச்சதாகிடுது. இல்லை அப்படின்னா உன்னுடைய ஃபேமிலியில் ஓகே அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆகும் பொழுது அந்த வேலை பிடிக்கலையா அப்படின்னு நீ டிசைட் பண்ணுறீங்க. ஆனால் நிறைய பேர் உண்மையாகவே கஷ்டப்படுறவனுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. அந்த பையன் இதை தான் சொன்னான் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து ஃபர்தராக அவன் கன்வர்சேஷன் பண்ணும்பொழுது, சரி ஓகே இப்போ என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, அவன் சொன்னான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேவே இவன் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னான். நீ ஒன்று கூட பண்ண மாட்டான், அதாவது தமிழில் நம்ம முதல்ல சொல்லுவான் எல்லாம் மயிரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அவர் கெட்ட வார்த்தை சொன்னான். ஏன் பாஸ் திட்டுறீங்க அப்படின்னா, இவன் பண்ண மாட்டான், இவன் உண்மையாகவே பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் முதல்ல வேலைக்கே போயிருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா குஜராத்திஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் இவன் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறான் அப்படின்னா இவன் வேலைக்கே போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்னமோ இல்லை அப்படிலாம் இருக்காது பாஸ், அவர் பிஸ்னஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவரை சொன்னேன். பண்ண மாட்டான் பாஸ், அவன் உண்மையாகவே பிஸ்னஸ் தான் பண்ண போகிறான் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அவனை வேலைக்கு போடான்னு துரத்தி விட்டாலும், இல்லை நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நோக்கத்தோடு தான் இருப்பான் அப்படின்னு சொன்னால். ஏன் அப்படின்னா அவன்கிட்ட ஆல்ரெடி வசதி இருக்குது, அவங்க அப்பா அம்மா ஆல்ரெடி பிஸ்னஸ் மேன் தான், அதை இவன் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவனுக்கு தேவை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி சுற்றணும். இதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்போம். அதாவது நம்ம கண்ணு முன்னாடியே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஆனால் அதை எடுத்துக்கிறாமல் எதுக்கு போய்கிட்டு நம்ம இருக்கிற வசதிக்கு நம்ம ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பசங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ரியலான சுச்சுவேஷன் என்ன, அந்த பையனோட சுச்சுவேஷன் வேறு, நம்மளோட சுச்சுவேஷன் வேறு அப்படின்னு நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த 2 விஷயம், அதாவது அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஓகே ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலையா, இல்லை இந்த மோட்டிவேஷனில் சொல்லுவாங்க தெரியுமா, பிடிச்ச வேலையை பாருங்கள், பிடிச்ச வேலையெல்லாம் இல்லை, நிறைய பேருக்கு வேலையே கிடைக்காம இருக்குது. முதல்ல ஒரு வேலை அப்படிங்கிறதுக்கு உள்ளே போங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெவன்யூ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். 2வது இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு ஊரில் தம்பட்டை அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க கடைசி வரைக்கும் பிஸ்னஸே பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவான், வேலைக்கு போய் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு வெளி உலகத்துக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிடுவான். அவன் மட்டும்தான் பண்ணுவான். அதை விட்டுட்டு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது அந்த சொசைட்டியில் அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனை அவனை சமாளித்து அனுப்புறதுக்காக அவன் வச்சுருக்க ஒரு வேடாக இருக்கும். நிறைய பேர் இதான் பண்ணிகிட்ருக்கோம். ரியலான சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, இல்லை நம்மளுடைய ஃபேமிலியில் அதுக்கான சோர்ஸ் இருக்கா, இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸாக அது ஆகும், அந்த டைம் வரைக்கும் நம்மளுடைய ஃபேமிலியில் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதற்கான சோர்ஸை நீங்கள் உருவாக்குங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப அந்த கான்வர்சேஷனில் பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இல்லை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.